அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வின் வழிகாட்டி. நண்பர்களுக்கு வணக்கம். அடியேன் அஸ்ட்ரோ பாபு பேசுகிறேன். இந்த ஜோதிட முழக்கத்திலே நான் பதிகிற இரண்டாவது பதிவு. திரு செந்தில்குமார் அவர்கள் நேற்று எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு காமாக்கியா கோவிலை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னார். நான் சரி செந்தில் பேசுகிறேன், நான் காமாக்கியாவினுடைய சிறப்புகள் பற்றி உங்களுக்கு தெரியும், அதை நான் பேச முடியுமா, இது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, அதில் பேச முடியுமான்னு கேட்டேன். அவர் கண்டிப்பாக பேசலாங்கய்யா அப்படின்னாரு. என்னென்னா அது ஒரு பெண்மையை பற்றின ஒரு விஷயம். இந்த காமாக்கியான்ற கோயில் ஒரு பெண்மையை பற்றின ஒரு விஷயம். அதுலேயும் பெண்களினுடைய மிக சிறப்பு நிலையான மாதவிடாயை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம். அப்போ செந்தில் இதை பற்றி நம்ம பேசலாமா, ஓப்பனாக பேசணும்னா இந்த விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், இல்லை இந்த ஜோதிட முழக்கம் குழு என்பது உண்மையை தேடி பயணிக்கிற குழு, இதில் இங்கே ஆண் பெண் பேதங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பேசி பதிவு பண்ணுங்கன்னு சொன்னார். சரிங்க அப்படின்னா நான் பேசிடுறேன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது, இதை பற்றி நான் ஃபேஸ்புக்கில் 3 கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அதாவது முதல்ல பாலா திரிபுர சுந்தரி, அடுத்து ருது, அதுக்கடுத்து மாதவிடாய் பெண்களுக்கு வரமா சாபமா அப்படின்னு 3 விஷயங்கள் எழுதினேன். இதில் இந்த மாதவிடாய் பெண்களுக்கு வரமா சாபமா அப்படின்ற எழுதப்பட்ட கட்டுரைகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள். அதுக்கு செந்தில்குமார் தலையிட்டு தான் அப்புறம் ஒரு மாதிரி அதெல்லாம் முடித்தோம். அது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் ஏன் சொன்னீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் அந்த ஃபேஸ்புக்கில் அந்த டைமில் நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க. அதையும் மீறி உண்மைகள் போய் சேர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அந்த கட்டுரையை நான் அதில் எழுதினேன். இப்போ செந்தில் இதை பற்றி பேச சொன்னோன்னே எனக்கு அந்த உணர்வு தான் வந்தது. அப்போ நான் செந்தில்கிட்ட கேட்கும்போது நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. அதனால் அதை தொடர்ந்து பேசுகிறேன். ஏன் அந்த காமாக்கியா அப்படின்ற கோவிலை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பேசணும்னா, அது கவுஹாட்டி மாவட்டத்தில், கவுஹாட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1.5-2 மணி நேர பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவில் சிவன் சக்தியை வதம் பண்ணதாகவும், அந்த வதம் பண்ணுகிற பொழுது அந்த சக்தியினுடைய யோனி பகுதி இந்த இடத்தில் விழுந்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த கோவில் என்னுடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தோம்னா, யோனி தாங்க அங்க சிறப்பு. வழிபாடே யோனிக்கு தான். நீங்க எங்கு பார்த்தாலும் யோனியா தான் இருக்கும் அந்த கோவில்ல. அது போக அந்த கோவிலை நினைத்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் யோனியினுடைய அமைப்புல தான் சிலைகள் வடித்து வச்சிருப்பாங்க. அதற்குண்டான புகைப்படங்கள்லாம் நான் இதுல போஸ்ட் பண்றேன். அப்புறமா அந்த அம்மாவுக்கு, அந்த காமாக்கிய அம்மனுக்கு வருடங்களில் மாதவிடாய் 3 நாளில் நிகழ்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு. ஆடி மாதத்தில் ஒரு 4லிருந்து 7ஆம் தேதிக்குள்ளே, ஆடி மாதம் 4லிருந்து 7ஆம் தேதிக்குள்ளே ஒரு நாள் அவங்க குறித்து அந்த நாளில் மாதவிடாய் நடப்பதாக ஒரு ஐதீகம் இருந்து அந்த கோவிலை மூடி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 3 நாட்கள் கழித்து அந்த கோயிலை திறந்தவுடன் அந்த அம்மனுக்கு ஏற்பட்ட அந்த உதிரப்போக்கு தான் அங்கு பிரசாதமாக வழங்கப்படும். அந்த அம்மன் உட்கார்ந்த நிலையில காலை விரிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. யோனிலிருந்து வரக்கூடிய உதிரத்தை எடுத்து அவங்கவுங்க நெத்தியில வச்சுருப்பாங்க. இந்த 3 நாட்கள் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக அந்த கோவிலில் நடக்கும். இந்த கோவிலுக்கு சன்னியாசிகள், சாதுக்கள், அகோரிகள், நாகபாபாஸ், பைராகிகள் போன்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீக சாதகர்கள் நிறைய பேர் அந்த டைம்ல வருவாங்க. குறிப்பா பெண் சாதகர்கள், பெண் அகோரிகள், பெண் நாகபாபாக்கள், பெண் பைராகிகள், இவங்கெல்லாம் வருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு பெரிய விஷயமாக அங்கு நடைபெறும். அது மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி ஓட்டமான, சக்தி நிறைந்த இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி நிறைந்த ஒரு பகுதி.
அது போக நீங்க எப்ப போனாலுமே அந்த 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 ஊரினுடைய இடங்கள் பூராமே உதிரமா இருக்கும். உதிரம்னா அந்த குங்குமத்தை கரைச்சி நம்ம எதிர சோட்டானிக்கரால எப்படி செய்யறாங்களோ ரத்தாபிஷேகம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அங்க எல்லாம் நடைபெறும். அதற்கு உண்டான புகைப்படங்கள்லாம் இங்க பதிவிட்டிருக்கிறேன். இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பெண் குழந்தைகள் முதல்ல ருதுவான உடனே அந்த கோயிலுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. அந்த ஊர் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தூக்கிட்டு வந்துட்டு அந்த பெண்ணினுடைய முதல் உதிரத்தை பிரசாதமாக பெற்றுக்கொள்வதற்கும் நெற்றியில் இட்டுக் கொள்வதற்கும் பல்வேறு சன்னியாசிகளும் சாதகர்களும் வைராகிகளும் காத்திருப்பார்கள். அந்த குழந்தைய அங்க தூக்கிட்டு வந்தாச்சுன்னா எல்லாம் நம்ம கிட்ட நெருங்கி வந்துருவாங்க அந்த உதிரத்தை வாங்குறதுக்கு, அந்த முதல் உதிரத்தை வாங்குவதற்கு. அந்த முதல் உதிரத்தை வாங்கி அவர்கள் நெற்றியில் இட்டுக் கொள்வதற்காக வந்து ஏதோ பெரிய ஒரு மிகப்பெரிய அரும்பொருள் கிடைத்ததற்கு அரிய அரும்பொருள் கிடைத்தது மாதிரி அவங்க அதை வாங்கி நெத்தியில வச்சுப்பாங்க. அந்த முதல் உதிரத்துக்கு அவ்வளவு பெரிய மரியாதை அந்த கோவில்ல. அந்த 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 பெண் குழந்தைகளினுடைய யோனிக்கு மிகப்பெரிய அர்ச்சனைகள் நடக்கும், அங்க ஆராதனைகள் நடக்கும். இதெல்லாம் வெளிப்படையா அந்த கோவில்ல செய்யறது இல்லை. இதை உணர்ந்தவர்கள் சில இடங்கள்ல இது மாதிரியான விஷயங்களை செய்கிறார்கள். அங்கு பெண் குழந்தைகளை கொண்டு போய் வச்சாங்கன்னா அவர்களை அந்த காமாக்கிய அம்மனாகவே மாற்றி அந்த காமாக்கிய அம்மனினுடைய முதல் உதிரம் வெளிவருவதாக நினைத்து கொண்டு அதற்கு அபிஷேக ஆராதனைகளும் கூட உண்டு. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உதிரத்துல லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதெல்லாம் கூட சொல்றாங்க. நான் பார்த்ததில்லை, சொல்றாங்க. அதுபோல ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அது. இந்த கோயிலினுடைய சிறப்பு இவ்வளவுதான். ஆனால் நாம் இந்த பெண்களினுடைய இந்த பெண்ணியத்தை பற்றி நாம் பேசுகிற பொழுது எதற்காக இந்த கோவிலில் இந்த விஷயத்திற்கு இந்த உலகத்திலோ அல்லது இந்தியாவிலோ உலக அளவிலோ இல்லாத ஒரு முக்கியத்துவம் இங்கு இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப அந்த முதல் உதிரத்துல என்ன அவ்வளவு பெரிய விசேஷம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்பதானே அந்த கோவில் ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்மளால ஏத்துக்க முடியும். எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு போய் நம்ம சாமி கும்பிட்டு வர்றதுலயோ, எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றது நம்ம போய் இருந்துட்டு வர்றதுலயோ ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இப்ப அந்த முதல் உதிரம் என்பது என்ன அப்படின்னா, சார் இந்த நம் ஜோதிடர்களாகிய நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு குருவினுடைய சுற்று 12 ஆண்டுகள். இந்த குருவினுடைய சுற்றுக்கும் பெண்ணினுடைய இயக்கத்திற்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. ஒவ்வொரு குருவினுடைய சுற்றுக்கும் பெண்ணினுடைய நிலைப்பாடு மாறுபடும். முதல் குருவினுடைய சுற்று 12 வயது வாலை குமரி என்று சொல்கிற பாலா திரிபுர சுந்தரி. இரண்டாவது சுற்று குமரி என்று சொல்கிற 24 வயது பருவங்கள், இது ஆண்டாள். மூன்றாவது சுற்று மதுரை மீனாட்சி. நான்காவது சுற்று தாய்மையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய 48 வயது காலகட்டம் மாரியம்மாள். ஐந்தாவது சுற்று உலகை ஆளுகின்ற புவனேஸ்வரி. இந்த 5 நிலைப்பாட்டுக்கள் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த ஒவ்வொரு மனித உயிர்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய விஷயம். நீங்க இந்த 5ஐயும் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க எந்த அம்மன் கோயில்களுக்கு போனாலும் அம்மன் என்பவள் செவ்வாயினுடைய அம்சமாக கொள்ளப்படுவாள். அந்த செவ்வாயினுடைய அம்சத்தை மட்டும் தனியா நம்ம கோயில்களில் தீர்மானிச்சிருக்க மாட்டாங்க. செவ்வாயினுடைய அம்சம் தமிழ்நாட்டில் தனியாக முருகப்பெருமானாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த முருகப்பெருமான் தனிப்பட்ட செவ்வாயினுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த அம்மன் வருகிற பொழுது இணைவு இருக்கும். மாரியம்மனா செவ்வாய் சந்திரன் இணைவு, மதுரை மீனாட்சியா செவ்வாய் புதன் இணைவு, குமரியா செவ்வாய் சுக்கிரன் இணைவு, பாலாவா செவ்வாய் சூரியன் இணைவு. இதெல்லாம் இணைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த செவ்வாயினுடைய அதிதீவிர தன்மை முருகனிடத்தில் மட்டுமே இருக்கும்.
ஆனால் இந்த செவ்வாயினுடைய மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு அம்மன்களிடத்துல இருக்கும். அந்த இந்த இந்த இணைவு தான் அந்த பெண்மையை அங்கு கொடுக்கும். பார்த்துக்குங்க. அப்போ இந்த பாலா திரிபுர சுந்தரி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக இந்த பாலா திரிபுர சுந்தரியினுடைய மந்திரங்களோ பாலா திரிபுர சுந்தரியினுடைய போற்றுதல்களோ காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிராமணர்களிடத்தில் மட்டுமே இதுவரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்குமே இப்ப தெரியாது, மந்திரங்கள் மட்டும் தெரியும், ஒளிகள் மட்டும் தெரியும், அதனுடைய தத்துவார்த்தங்கள், அதனுடைய ரகசியங்கள் மறைக்கப்பட்டு விட்டன. சார், பாலா திரிபுர சுந்தரி ஒரு ஆல வித்து. எப்படி ஒரு இத்தினூண்டு விதையிலிருந்து இவ்வளவு பெரிய விருட்சம் வருகிறதோ, அதே போல் இந்த பாலா திரிபுர சுந்தரி என்பவள், ஒரு பெண் என்பவள், ஒரு 100 ஆண்டுகள் கழித்து அதே பெண்ணை சார்ந்த அவர்களுடைய வாரிசுகளை நீங்கள் கணக்கெடுக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை உருவாக்கி இருப்பார்கள். அந்த மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய வித்து இந்த பாலா இடத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் இருந்து பெறப்பட்டது. அதற்கு வித்திட்டது இந்த பெண். அந்த பெண்ணினிடத்தில் இருந்து தோன்றுகிற வாரிசுகள் 2 3 1, அதிலிருந்து பிறக்கக்கூடியது 2 3 1, இப்படி நீங்க அப்படி கிளை கிளைகளா போட்டு கொண்டு போகிற பொழுது ஒரு 100 ஆண்டுகள் கழித்து பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு 100 150 பேரினுடைய பிறப்புக்கு இந்த பாலாவினுடைய கர்ப்பப்பை காரணமாக இருக்கும். அப்ப இவ்வளவு பெரிய சக்தியை, இத்தனை உருவாக்கத்தை அளக்க, இது 100 ஆண்டுகள் சொல்றேன், ஒரு 500 ஆண்டுகள், நாமெல்லாம் ஏதோ ஒரு பாலாவில் இருந்து வந்தவர்கள் தானே. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான சக்தியை அடக்கி தன்னுடைய கர்ப்பப்பையில் வைத்திருப்பவள் பாலா திரிபுர சுந்தரி. அதனால்தான் அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நிலையாக கொள்ளப்படுகிறது. அந்த சக்தி வாய்ந்த நிலையினுடைய திறப்பு, கர்ப்ப திறப்பு, கர்ப்ப கிரகத்தினுடைய திறப்பு இந்த ருது. அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய திறப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய முதல் உதிரமான அந்த ருதுவை மிகப்பெரிய சக்தியினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி நிலைப்பாட்டுக்கு உரியதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனாலதான் அந்த ருதுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. அடுத்த நிலைப்பாடு அது குமரியாக மாறிவிடும். அவள் உற்பத்திக்கு தயாராகி விடுவாள். அவள் பூமியாக மாறிவிடுவாள். அடுத்த நிலைப்பாடு, அந்த பெண்ணினுடைய நிலைப்பாடு மாறிவிடும். அந்த முதல் குருவினுடைய சுற்றில் அந்த பெண்ணினுடைய நிலைப்பாடும் சந்திரனினுடைய நிலைப்பாடும் செவ்வாயினுடைய நிலைப்பாடும் அந்த பெண்ணை தகதகக்க வைத்திருக்கும். சக்தி பிளம்பாக இருப்பாள். அப்படிப்பட்ட சக்தி பிளம்பு வெடிக்கிற பொழுது, ஒரு பிரளயம் ஏற்பட்டு அது வெடித்து சிதறுகிற பொழுது அந்த சக்தியை பெற்றுக்கொள்கிற நிலைதான் இந்த காமாக்கியா. சார், ஒரே ஒரு இந்த குழுவில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். என்னன்னா, என்றைக்காவது நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா, பெண்களுக்கு மட்டும் ஏன் கர்ப்பப்பை, பெண்களுக்கு மட்டும் ஏன் மார்பகங்கள்னு யோசித்து பார்த்திருக்கிறோமா? மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம் அடங்கிய ஒரு விஷயம் அது. ஏன் அதை பெண்ணுக்கு வழங்கி இருக்கிறது இயற்கை அப்படின்னா, சார் அவள் பொம்பளை, அவள் தாய், அவங்க தான் உற்பத்தி பண்ணணும், இதெல்லாம் புது கேள்வி பாபு சார் கேட்கிறாரு அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. அதை ஆழ்ந்து இன்னும் யோசித்து பாருங்கள். ஏன் அதை ஆணுக்கு கொடுக்கவில்லை? மிகப்பெரிய தாங்குகிற வலிமை கொண்ட, சதை வலிமை படைத்த, தோல் வலிமை கொண்ட ஒரு மனிதனால, ஒரு ஆணால தூக்கி சுமக்க முடியும் இல்லையா? நான் எத்தனையோ பெண்களை என்னுடைய கிராமங்களிலே பார்த்திருக்கிறேன். இந்த மலைக்கு விறகு வெட்ட போவாங்க. விறகு வெட்டி, அவள் மாதமாக இருக்கிற பொழுது விறகு வெட்டி அந்த விறகு சுமையை தலையில தூக்கிட்டு இடுப்புல ஒரு குழந்தைய வச்சுட்டு வயிற்றுல இந்த குழந்தையோட அந்த பொம்பளை இறங்கி வருவா. ஒரு குழந்தையை கையில் எடுக்க முடியுமா நம்மளால? ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆம்பளைங்கனால கை வலிச்சிடும், கை மாத்துவோம். ஆனா பொம்பளையால கையில தூக்கி வச்ச பொம்பளையால் இறக்கி விடாது குழந்தைய. இடுப்புல வச்சுட்டு எத்தனை நேரம் சுமக்குது? எங்கிருந்து வந்தது இந்த சக்தி? அதே சும்மா ஒரு 2 பை கொடுத்து பாருங்க, தூக்க முடியாது இந்த பொம்பளையால.
அது தாய்மை சார், அது பாசம் சார். இல்லை, இன்னும் கொன்று ஆழ்ந்து சென்று பாருங்கள், அதில் மிகப்பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த பெண்களுக்கு ஏன் கர்ப்பப்பையும் பெண்களுக்கு ஏன் மார்பகங்களும் அப்படின்னு, அது ஒரு கவர்ச்சிக்காக மார்பகங்கள் கொடுக்கப்படவில்லை ஐயா பெண்களுக்கு. அதை நாம ஆக்கிட்டோம் அப்படி. ஆனா அதனுடைய ஆழ்ந்த தத்துவார்த்தம் வேறு. ஒரு ஜனனம் ஜனிக்கிற பொழுது, ஒரு சின்ன வரி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஜனனம் ஜனிக்கிற பொழுது அந்த ஜனனத்தை தன்னிலைக்கு நிற்கிற வரை வளர்க்கிற நிலை சக்தியாகிய பெண்களாக்கு மட்டுமே சாத்தியம். அந்த சக்தியாகியவள் தன்னுடைய சக்தியை அவளுக்கு வழங்குவதற்காகத்தான் அந்த மார்பகங்கள். இது ஒரு சின்ன ஒரு அடிக்கோள் தான். இதுல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு இன்னும். அதே போல கர்ப்பப்பைக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டு. உங்களுடைய அட்மின் செந்தில்குமார் அனுமதித்து இதை பற்றி பேசலாம்னு மற்றவர்கள் சொன்னாங்கன்னா அதை தொடர்ந்து பற்றி பேசுவோம். அது மிகப்பெரிய கிரக காரகங்கள் அதில் அடங்கி இருக்கின்றன. அது நம்ம தொடர்ந்து பேசுவோம். செவ்வாயினுடைய முழு நிலைப்பாடும், செவ்வாய் தோஷத்தினுடைய முழு நிலைப்பாடும் இந்த இரண்டு விஷயங்களிலும் அடங்கி இருக்கிறது. யாருக்குமே தெரியாது. நம்ம செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுறோம். 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த செவ்வாய் தோஷத்திற்கும் இந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை உருவாக்கத்திற்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. அதேபோல் செவ்வாய் பெண்களுக்கு கணவர் என்ற 7ஆம் பாவத்தை பார்க்கிற பொழுதோ அல்லது கணவர் என்ற நிலை பார்க்கிற பொழுதோ நாம் செவ்வாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, அது ஏன் மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கல? பெண்ணா செவ்வாய் பாரு, ஆணுனா சுக்கிரனை பாரு. இது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது? அதற்கும் காரணம் நான் கேட்ட இந்த 2 கேள்விகளிலே இருக்கிறது. அதை பற்றி தனிப்பட்ட பதிவாக பதியலாம். அது ஒரு டைம் உங்க அட்மின் செந்தில் அட்மிட் பண்ணார்னா அது கண்டிப்பா இன்னொரு பதிவில் நான் பதிகிறேன். ஸோ இது போல ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நிலையினுடைய வெளிப்பாடு தான் ருது. அதனால தான் அந்த கோவிலுக்கு இந்த சக்தியினுடைய வெளிப்பாட்டினுடைய நிலையை அந்த கோவிலிலே ஸ்தாபித்து வைத்திருக்கிறார்கள். இதை உலகுக்கு உரைக்க வேண்டும். இதனால் மற்ற மனிதர்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டினை வைத்திருக்கிறாங்க. அதே போல இந்த கோவில்களில் போறது, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதை இங்க நம்ம பப்ளிக்கா பேசவும் முடியல இந்த வாட்ஸ்அப் குரூப்ல. அதனால இந்த மாதவிடாய் என்பதோ ருது என்பதோ பெண்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். அது இல்லைன்னா அவங்க பெண்கள் இல்லையே. அப்போ அவங்க இல்லை அதை மிக பெருசா பாராட்டணும். பெண்களே அசூசைப்பட்டோ பெண்களே ஒரு அருவருப்பு படக்கூடிய நிலையாது இல்லை. அவர்கள் பூரிப்படையக்கூடிய நிலை, அவர்கள் தன்னை பெருமையாக நினைத்துக் கொள்கிற நிலை அது அந்த மாதவிடாய் என்பது. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் என்பது 27 நாள்ல நடக்கும். இதுக்கு சந்திரனுடைய நிலைப்பாடு மிகப்பெரிய நிலையில இருக்கிற நம்மளுடைய ஜோதிடர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 27 நாள் அப்படின்றது என்ன? சந்திரனுடைய சுழற்சி. இந்த சந்திரனுடைய சுழற்சியில இது முப்பரிமாண நிலையை தாண்டி வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு 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 கிரகத்திற்கு 3 நட்சத்திரம். கேதுன்னு எடுத்துட்டா அஸ்வினி பரணி, கேதுன்னு எடுத்துட்டா அஸ்வினி மக மூலம். அதே போல சுக்கிரன் எடுத்துட்டா பரணி பூரம் பூராடம். இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இது ஏன் 3 நிலை ஒரு ஒரு நட்சத்திரங்களுக்கு? சரம் உபயம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த 3 நிலைகள்ல அகார உகார மகாரங்கள் அடங்கி இருக்கின்றன. அதே போல இந்த முப்பரிமாண நிலை என்பது என்ன அப்படின்னா, இப்போ அதை பெண்களுக்கு அப்படியே இந்த மாதவிடாய்க்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம். இப்ப இந்த 27 நாள்ல சந்திரனுடைய நிலைப்பாடு ஒரு முறை இந்த 360 டிகிரி இதை சுற்றி வருகிற பொழுது, இந்த 12 ராசிகளை இது கடந்து வருகிற பொழுது 27 நாள் ஆகும். இதுல எப்படின்னா, ஒரு நாளுக்கு ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு நாள் அப்படின்னா, முதல் 9 நட்சத்திரம் அதை கடக்கிற பொழுது அந்த பெண்ணின் உள்ளே கருமுட்டை வளர துவங்கும். அடுத்த 9 நாட்களுக்கு அதே எந்த நட்சத்திரத்தில் துவங்கியதோ, ஒருவேளை அந்த பெண்ணுக்கு அந்த மாதவிடாய் திருவாதிரை நட்சத்திரத்திலே மிதுன ராசியிலே துவங்கியது என்றால், மிதுன ராசியிலே இருந்து நீங்க எண்ணிக்கங்க 9 நட்சத்திரம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. சித்திரையிலிருந்து மறுபடி திருப்பி மாறுபடுமா இல்லையா? திருவாதிரையிலிருந்து திருவாதிரை முடிஞ்ச உடனே அடுத்த ராகுவினுடைய நட்சத்திரம் சுவாதியிலே துவங்கும். இந்த சுவாதியிலே துவங்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்த அவிட்டத்திலே முடியும். அந்த அவிட்டத்திலே முடிகிற அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய அடுத்த 9 திதி அந்த கருமுட்டை முழு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடி
சதயத்திலே துவங்குகிற சதயத்தில் துவங்கி மிருகசீரிஷத்திலே முடியக்கூடிய அடுத்த 9 நட்சத்திரம் இந்த கருமுட்டை அழிய துவங்கும். ஆத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 நிலைகளும் இந்த கர்ப்பப்பைக்குள்ளே நிகழும். இதற்கு மிகப்பெரிய பொறுப்பெடுத்துக் கொள்வது செவ்வாய். அந்த மிகப்பெரிய பொறுப்பெடுத்துக் கொள்கிற செவ்வாயை வழிநடத்தி செல்வது சந்திரன். இந்த பெண்ணினுடைய நிலையில சார் ஒரு பெண்ணினுடைய நிலையை பெண்ணை சந்திரனுக்கு சாதாரணமாக ஒப்பிடல. ஒவ்வொரு நாளும் சந்திரனுடைய நிகழ்வை ஒருடைய பெண்ணினுடைய மனமும் பெண்ணினுடைய உடல் அமைப்பும் மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் அந்த மாதவிடாய் நிகழக்கூடிய, அந்த கர்ப்பப்பைக்கு நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம். இந்த 27 நாள் செவ்வாய்க்குள் சந்திரன் உழலுகிற காலகட்டம். இதை பற்றி மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். இந்த காமாக்கியாவினுடைய சிறப்பு இத்தனை விஷயங்களை உள்ளடக்கிய அந்த பாலாவினுடைய பாலா திரிபுர சுந்தரி என்ற அதிசக்தி வாய்ந்த ஒரு சக்தி மையத்தினுடைய கர்ப்பப்பையினுடைய திறப்பு விழா, கர்ப்பத்தின் திறப்பு விழா, கர்ப்ப கிரகத்தின் திறப்பு. அந்த திறப்பில் ஏற்படக்கூடிய அந்த அமிர்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக மிகப்பெரிய சன்னியாசிகளும் சாமியார்களும் அங்கு காத்திருப்பார்கள். அதனுடைய நிலைப்பாடு தான் இந்த காமாக்கியா. இந்த பெண்ணினுடைய 5 நிலைகளிலான முதல் நிலையான பாலா திரிபுர சுந்தரியினுடைய திறப்பு அது. இதாங்க அந்த காமாக்கியாவினுடைய சிறப்பு. நான் ரொம்ப வேகமாக, ஏன்னா இதை பற்றி நான் குறைந்தபட்சம் ஒரு 27 எபிசோடுகள் பேசியிருக்கிறேன். இதை செந்திலையா சொன்னாங்கன்றதுக்காக ரொம்ப சுருக்கி ஒரு 20 நிமிஷம் 22 நிமிஷத்துக்குள்ள பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் வேகமாகவும் தகவல்களை கொஞ்சம் சுருக்கியும் கொடுத்திருக்கிறேன். இந்த பெண்களுக்கு ஏன் கர்ப்பப்பை என்ற சமாச்சாரத்தெல்லாம் அப்புறமா நம்ம விரிவாக இன்னொரு நேரங்களில் அட்மின் வாய்ப்பு கொடுக்கிற பட்சத்தில் நான் தொடர்ந்து நிச்சயம் பேசுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்து இந்த ஜோதிட முழக்கம் நண்பர்களை என்னுடைய பேச்சின் மூலியமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு செந்திலுக்கும் இந்த ஜோதிட முழக்கம் உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி ஐயா.